Hello everyone, this is Saii. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேகாவோட 3-in-1 ஹேர் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்றது and my first time experience பார்த்து தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எங்கள் அம்மா என்னோட பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த 3-in-1 ஹேர் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கும் அண்ட் இது பிகினர் ஃப்ரெண்ட்லியா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபுல்லாக இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அதை தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 3-in-1 ஹேர் ஸ்டைலர் அப்படின்றதுனால இது நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பிகாஸ் நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம், நிறைய ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டே இருப்போம் அப்படின்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா இது வந்து வாங்கிக்கலாம். அண்ட் பிகினராக இருந்தாலும் இது ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி நான் ஒரு கர்லிங் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணேன், எனக்கு அவ்வளோ கரெக்டாக வரல. பட் போக போக ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துட்டாங்க. மூணுத்துக்குமே இங்கே லாக் இருக்குது. ஸோ எப்படி லாக்னா, இப்போ நம்ம வந்து இந்த பின்னாடி ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பின்னாடி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு பிளேட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிளேட் ஓப்பன் ஆச்சு. இது வந்து ஸ்ட்ரைட்னிங் பிளேட்ஸ். இப்போ லாக் எப்படி பண்ணணும்னா, இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம புஷ் பண்ணணும். ஸோ லாக் ஆயிடுச்சா. அண்ட் இன்னொரு பிளேட் இங்கே ஓப்பன் ஆகும். அண்ட் சென்டர்லேயே நின்னா நம்ம கர்லர் சென்டர் லைக் நம்ம சின்ன வயசுல அந்த ஸ்விட்சஸ்லாம் இருக்கும்ல, அது இப்படி பண்ணி லைட் இப்படி பண்ண லைட் ஆனும், இப்படி பண்ண ஆஃப் ஆகும். அண்ட் சென்டரில் வச்சு விளையாடுவோம்ல, நான்லாம் விளையாண்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி சென்டரில் வச்சா அது நம்ம கர்லர். ஸோ இது வந்து 3 பிளேட்ஸ். அண்ட் க்ரீப்பர் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா இது வால்யூம் ஏற்று தருவேன். என்னோட முடி வந்து ரொம்ப சில்கியாக, அந்த நார்மலாக ஸ்ட்ரைட்டன் பண்ணாமலே என்னோட ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். ஸோ சில்கியாக இருக்கிறனால ரொம்ப ஒல்லியாக, லைக் ரொம்ப வால்யூம்லெஸ்ஸாக இருக்கும். லைக் சில்கியாக இருக்கிறனால ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால ரொம்ப வால்யூம்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்ப்போம்ல. ஸோ அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது க்ரீப்பர்லாம் யூஸ் பண்ணி வால்யூம் ஏற்றலாம் அப்படின்வாங்க. ஸோ அது ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட்டே வராதுன்னு நினைக்கிறேன். பட் ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சோன்னா ரெண்டுமே லாக் ஆகிடும். ஸோ ரெண்டுமே லாக் ஆகிடுச்சுன்னா இப்படி பண்ணோம். இது வந்து கர்லர். அண்டு இது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூடாகும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இங்கே அப்படியே லைக் லைட்டாக சுற்றுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு ஆச்சு. அண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே மட்டும்தான் நம்ம கை இருக்கணும். அண்ட் இங்கே இருக்கலாம், இங்கே வந்து சூடு அவ்வளோவா வராது. இங்கே மட்டும்தான் நிறையா சூடு இருக்கும். அண்ட் இதில் என்னென்னா, இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்னர் தான் யூஸ் பண்ணுறேன், கர்லில் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு க்ரீப்பர் பிளேட்லையும் ஸ்ட்ரைட்னர் பிளேட்லையும் ஹீட் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஹீட் வந்து மூணுக்குமே சப்ளை ஆகும். நார்மலாகவே நம்ம எது தேவையோ அது யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது சீக்கிரமே ஹீட் ஆகிடும். நான் கர்லர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா ட்ரையல்ஸ் மாதிரி பார்த்துருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து செப்பரேட்டாக பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்னிங் பார்க்கலாம், அப்புறம் க்ரீப் பார்க்கலாம், அண்ட் லாஸ்ட்டாக கர்ல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. அண்ட் வர வீடியோஸில் நம்ம வேணால் ஃபுல் ஹேரும் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்றது. இது பண்ணுவோம். அண்ட் அவ்வளோதான். அந்த ஒயர் கூட ஃபுல் சர்க்கிள் ரொட்டேட் ஆகும். அண்ட் அவ்வளோதான். இங்கேயே போட்டிருப்பாங்க லைக் ஜாகிரதையாக இருக்கணும் இது யூஸ் பண்ணும்போது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் இதோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் பயமாக தான் இருக்குது. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டே சுற்றிட்டேன்ல, அதனால. பட் இது வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். லைக் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணுறத விட ஃபஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் பெரிய பிராண்ட்லாம் போகலாம். ஸோ வேகாவே நல்ல பிராண்ட் தான். ஆல்ரெடி நான் என் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கூட ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து லிவான் சீரம் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் இதுதான் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இது யூஸ் பண்ண ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அண்ட் ஃப்ரெஷ்ஷியாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. நீங்கள் கூட ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஸ்ட்ரைட்னிங், கர்லிங், க்ரீப்பர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் இருக்குது. ஸோ பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன்ல, ஹேர் வந்து நார்மலாகவே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். அங்கங்கே சும்மா அப்படி இருக்கும். பிகாஸ் செமஸ்டர் முடிஞ்சு எக்ஸாம் லீவில் இருக்கேன். நல்லா கொண்டு போட்டு இப்படியே இருக்கும் முடி. ஸோ என்னோடய ஹேர் வந்து நார்மலாகவே ஸ்ட்ரைட் ஹேர் தான். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணால் எப்படி ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து நான் இந்த மாதிரி சென்டர் எடுத்துக்கிறேன்.
சென்டர்லாம் பர்ஃபெக்டாக எடுக்க தெரியாது, பட் நான் நார்மலாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சுன்னா எடுத்துக்கோங்க. சாரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பார்ட் வந்து கர்ல் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறோம். ரொம்ப தெரியாம கூட வச்சிடாதீங்க. இங்கே வச்சுக்கலாம். ஓகே, அண்டு இது ஆமாம், அது சொல்லணும் நினச்சேன். இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஷைன் தருது நம்ம ஹேருக்கு. உங்களுக்கு கேமராவில் தெரிஞ்சால் தெரியல, பட் நார்மலாகவே வந்து ரொம்ப ஷைன் தருது. யூஸ் பண்ணாத போது நீங்கள் அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, இந்த மாதிரி பாட்டை எடுத்து பண்ணுறது தான் நல்லா கஷ்டமாக இருக்கு. பட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸ்மூத்தாக அதே மாதிரி மறுபடியும் சொல்ற, ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப டேமேஜ் ஆகும் ஹேர். ஸோ இந்த ஹேருக்கும் இந்த ஹேருக்குமே அப்படியே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். லைக் இது நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணாதது அண்ட் இந்த பக்கம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணது. ஓகே, இதையும் நான் வந்து ரெண்டாக பிடிச்சிக்கிறேன். தெரியுதா? ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணது, ஸ்ட்ரைட்னிங் பண்ணாது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு, ரொம்ப ஷைன் தருது உடனே. லைக் நான் எதுவுமே பண்ணல, சீரம் மட்டும்தான் போட்டேன். எதுவுமே பண்ணாததுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கு. ஃபேஸ் கிட்ட யூஸ் பண்ண போகிறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், இந்த பக்கம் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ தெரியுதா, இப்போ நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணது என் கட் அப்படியே தெரியுது. இவ்வளோ நேரம் கொஞ்சம் அங்கங்கே கேர்ள்ஸாக இருந்தது, இப்போ ஃபுல்லாக ஸ்ட்ரைட்னிங் ஆகிருக்கு. நீங்கள் இன்னும் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்னிங் வரணும் அப்படின்னு நினச்சா கூட, பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்னிங் இன்னும் வரணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இன்னும் ஹீட் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். எஸ், ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணாத ஸ்ட்ரைட்னிங் பண்ணார். இதுக்கும் வந்து ஷைனிங் பாருங்க. ஓகே, ஷைனிங் அண்ட் லென்த். ஸோ இங்கே வந்து எனக்கு ஃபுல்லாக கேர்ள் ஆகிருக்கேன். ஹேர் வந்து எப்பி போல் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேர். ஸோ ரெண்டுக்குமே செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுது. பிகினர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ கேமராவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே நேரில் நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த பக்கம் ரொம்பவே ஷைனாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்னிங் நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா க்ரீப்பர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். க்ரீப் பண்ணனால நல்லா பவுன்சி லுக் தரும்.